அடுத்ததாக மலேசிய நண்பர் திரு ஆனந்தன் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே அவருடைய அனுபவங்களையும் ஆசானுடைய பெருமையும் பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகின்றார்கள். திரு ஆனந்தன் ஐயா அவர்கள். ஓம் அகத்திசாய நம, ஓம் அகத்திசாய நம, ஓம் அகத்திசாய நம. எல்லாம் வல்ல குருநாதரையும் ஆசான் அகத்திய பெருமானையும் ஞான பண்டிதராகிய சுப்பிரமணியனையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய ராமலிங்க சுவாமிகளையும் மற்றும் நவகோடி சித்த ரிஷிகணங்களையும் வணங்கி போற்றி ஓங்கார குடிலாசான் அருளாசியோடு நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை பூஜை செய்து அறப்பணிகளை செய்து பிறவி பயனாகிய ஜென்மத்தை கடத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆசான் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். வாய்ப்பு கிடைத்தால் ஆசானுடைய உபதேசங்களை நாட்டு மக்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் சன்மார்க்கத்தை பற்றிய ஆசானுடைய கொள்கைகளை எல்லாம் சொல்லி அவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்த வகையில்தான் ஆசானுடைய அந்த உபதேசத்தை ஏற்று நாம் நம்மளால் இயன்ற அளவுக்கு ஓங்காரக்குடியிலே நடக்கின்ற இந்த அறப்பணிக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், பொருளாதார உதவி செய்ய வேண்டும். நாம் இங்கிருந்து நாடு விட்டு நாடு இருப்பதால் குருநாதருடைய நேரடியாக இருந்து குருநாதர் இடத்திலே தொண்டு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே நாம் பொருளாதார ரீதியாக உதவி செய்வோம். ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் பசியாறுவார்கள். மலேசியா பண உதவி மூலமாக நாம் அந்த தொண்டை செய்யலாம் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். அண்ணன் தமிழ்வாணன் அவர்கள் ஆரம்பத்திலே வழிகாட்டினார்கள். வழிகாட்டி நம்மை அழைத்து சென்றார்கள். அந்த வகையிலே நாமும் நம்மளால் இயன்ற அளவுக்கு அவரவருடைய ஊதியத்திலிருந்து, அப்போலாம் நான் பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த காலகட்டத்திலே சம்பாத்தியம் இல்லை, நமக்கு இன்னும் வேலைக்கு நான் போகல. ஆனால் அண்ணன் அவருடைய கூட்டாளி இவங்க எல்லாம் செய்வாங்க. மாதம் மாதம் 50 வெள்ளி, 100 வெள்ளி, 10 வெள்ளி, 20 வெள்ளி போன்ற காணிக்கையாக கொடுத்து ஓங்காரக்குடி ஆசானுக்கு யாரெல்லாம் அந்த உதவி செஞ்சாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி அந்த காலகட்டத்தில் கடிதம் மூலமாகத்தான் நம்ம ஓங்காரக்குடி ஆசானோட தொடர்பு ஆரம்பத்தில். அதன் பிறகு கொஞ்ச நாள் சென்று தான் தொலைபேசி, குருநாதர் தொலைபேசி வசதி ஏற்படுத்தினாங்க. அப்போ நம்ம எல்லாரும் பேரையும் எழுதி அனுப்பி வைப்போம். காசு அந்த என்வெலப்லேயே வச்சு அனுப்பி விடுவோம். அதுவும் 3, 4, 5 வருஷம் என்வெலப்பில் தான் வரும். காசை வச்சு அப்படியே அனுப்பணும். அந்த காலத்தில் பாருங்கள் எப்படி இந்த காலகட்டத்தில் காசு வச்சு அனுப்பினா என்ன ஆகும். என்வெலப்பில் ஆசானுடைய பெருமையை பாருங்கள். ஒவ்வொரு கடிதமும் அதில் நாம் வைத்து அனுப்பிய பொருளும் பணம் 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 50,000 ரூபாய் வரைக்கும்லாம் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. விளையாட்டுத்தனமாக ஆசான் அவர்கள் அருள் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் அனைத்து கடிதங்களும் நாம் அனுப்பிய அனைத்து பொருளும் ஓங்காரக்குடியில் நடக்கின்ற அரண்மனைக்கு சேர்ந்தது. அதன் பிறகு முதல்ல மலேசியா ரிங்கேட்டாகவே அனுப்புனாங்க. அதன் பிறகு
ஆசான் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வெளியில் போய் நான் போய் மாற்ற முடியாதுப்பா காசுலாம், நீங்கள் ரூபாவை அங்கேயே மாற்றி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரூபாவை மாற்றி அனுப்புனாங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது ஆசான் இந்த மாதிரி அனுப்ப கூடாதுப்பா, அவங்க ஞானத்தால் தெரியும் இல்லையா பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்று சொல்லி டிராஃப்ட் குருநாதருடைய பெயர்லேயே ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் என்ற பெயரில் நீங்கள் வந்து பேங்க் டிராஃப்ட் எடுத்து தான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு டிராஃப்ட் மூலமாக எடுத்து அனுப்பணும். ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஆசான் அவர்கள் அனைத்து ஓங்காரக்குடியிலே தவம் செய்து கொண்டு இவ்வளவு பொருளையும் அவர்கள் பெற்று தான தர்மங்களுக்கு இடைவிடாது பயன்படுத்தி அதன் மூலமாக நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதம், குருநாதருடைய அருள் கடாட்சம் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியது. நாம் அனுப்புகிற இந்த பணம் குடில் ஆசானுடைய தேவைக்கு போக இங்கே நடக்கின்ற அறப்பணிகளுக்கு பத்தாது என்று சொல்லி அப்புறம் நாங்கள் எல்லாம் கூடி பேசி அண்ணன் சொன்னாங்க, இங்கே நம்ம மக்கள்கிட்ட வந்து கேட்போம், போய் கேட்டு பார்ப்போம், மக்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம அனுப்பலாம், ஐயாக்கிட்டே நம்ம ஆசி கேட்டுட்டு அதை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. ஆசான்கிட்ட கால் பண்ணி ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு, ஐயா நாங்கள் இந்த மாதிரி வந்து மலேசியா வாழ் மக்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வசதி உள்ளவங்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நாங்கள் வசூல் செய்து ரசீது கொடுத்து வசூல் செய்து பொருளை அனுப்பலாமா ஐயா அப்படின்னு சொல்லி ஆசானியிடம் உத்தரவு கேட்டோம். தாராளமாக செய்யலாமாப்பா, ஒன்றும் தடை இல்லையே, எல்லோரும் பங்கெடுத்துக்கிட்டால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி செய்யலான்னு சொன்னாங்க. அந்த டைமில் இங்கே வந்திருந்தேன். நான் குடிலுக்கு குருநாதரோடு தங்கியிருக்கக்கூடிய ஒரு 2 மாத காலம் குருநாதரோடு தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. அப்போ உடனே வந்து ஆசான்கிட்ட வழங்கி கேட்டு இங்கேயே குடிலுடைய ரசீது புத்தகம் குருநாதரே பிரிண்ட் பண்ண புத்தகம் கொடுத்தாங்க. அப்புறம் நோட்டீஸ், ஒரு அறிக்கை மாதிரி, இந்த மாதிரி துறையூர் ஓங்காரக்குடியில் அன்னதானம் நடக்குது. தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான பொங்கனரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், உண்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுகோளை ஆசானுடைய திருவடியில் ஒரு நிமிடம் மானசீகமாக சமர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் அகத்தீசாய. அன்பர்கள் கவனத்திற்கு, ஆசானுடைய தரிசன அறை திறந்திருக்கின்றது. இங்கு வழிபாடு முடிந்த பிறகு அனைவரும் அங்கும் சென்று ஆசானுடைய சரவண ஜோதியை வழிபட்டு எல்லாம் வல்ல ஞானிகளின் நல்லாசியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும்
12/1/2025 மாலை நாதஸ்வர இசை நிகழ்ச்சியின் முன்பாக நாம் 5:45 மணிக்கு பூஜையை துவங்குகின்றோம். ஜோதி மண்டபத்தில் 5:45 மணிக்கு ஜோதி தரிசனம் நடைபெறும். 13/1/2025 அன்று காலையில் ஆன்மீக சிறப்பு சொற்பொழிவு இருப்பதால் 9:30 மணிக்கே ஜோதி வழிபாடு ஆரம்பமாக இருக்கின்றது. காலை 9:30 மணிக்கு ஜோதி வழிபாடு ஆசானுடைய அரங்கருடைய சித்தப்பீடத்தில், அதன் பிறகு ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும். ஆகவே 9:30 மணிக்கு ஜோதி வழிபாடு ஆரம்பமாக இருக்கின்றது. ஆசான் ஒவ்வொரு வியாழந்தோறும் நமக்கு சூழின் வழியாக அருளாசி வழங்கி வருகின்றார்கள். அப்படி இன்றைக்கு வழங்கிய குருவார அருளாசி நூல் 9/1/2025 சோதியாய் ஆட்கொண்ட சுப்பனே போற்றி, சுத்த நெறி காட்டிய அப்பனே போற்றி, ஜோதியாய் கலந்து சூட்சமருவில் செப்பிடுவேன் என் மக்களுக்கு அருளாசி, அருளாசி குரோதி சிலை திங்களில் அருளுவேன் சதுர்வாத குருவார ஆசி, வரமென என் மக்களை நோக்கி வழங்குவேன் ஞான விளக்கமாக. ஆகவே அரங்கன் என்னை குருவாக அடைந்தும் தர்ம நெறிவெளியில் மிகப்பட வந்தும் கலியினிலே முன்னேற்றம் ஏதும் காணவில்லை என நமது ஓங்காரக்குடில் ஆசான் அவர்கள் இந்த சூடியை வழங்குவதற்கு முன்பாக முருகப்பெருமானை போற்றி மக்களுக்கு வரங்கள் வழங்குவதற்கு முன்பாக ஒவ்வொருடைய மக்களுடைய உள்ளத்தையும் அப்படியே படம் பிடித்து தர்ம நெறியில் நின்று இன்னும் முன்னேற்றம் எதுவும் காணவில்லையே என்று கலங்கக்கூடிய மக்களுக்காக ஆசான் அவர்கள் இன்றைய சூரியை அருளியிருக்கின்றார்கள். என வருந்தும் என் மக்களே, எல்லாம் அரங்கன் என்னால் உணரப்பட்டு சடுதி மாற்றம் உங்களுக்கு நல்லதாக நடக்க நேரும். நேர்மையான வழிமுறைகளை நில உலகம் எங்கும் கொண்டு செல்லும் பெருமைமிக்க என் மக்களே, பிள்ளைகளே, முன்னூல் தாக்கமே தடையாக வர தக்கபடி குரு அரங்கன் யானும் தாக்காவண்ணம் அகற்றியே தரணியில் உங்களை மேற்பி. அப்படி வருந்தக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆசான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி, ஆசான் முன்னிருந்து காப்பதாக. நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நாம் தர்ம நெறியில் சென்ற பிறகும் ஆசானுடைய நெறிமுறைகளை ஏற்ற பிறகும் நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நம்முடைய ஊழ். ஆனாலும் இந்த ஊழ் ஆசான் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் அதையெல்லாம் கரைக்கக்கூடிய வல்லமை பெற்றுள்ளது. பற்றமைந்த கண்ணியும் ஒரு குறள் ஒன்று, எவ்வளோ பெரியவங்களுடைய துணை இருந்தாலும் நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை, அந்த ஊழின் காரணமாக வரக்கூடிய துன்பங்களை நான் அனுபவித்தாக வேண்டும். ஆனாலும் ஆசானுடைய அருள் இருந்தால் அந்த துன்பங்கள் நமக்கு சாதாரணமாக எளிமையாக கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்படி நாம் எளிமையாக கடப்பதற்கு ஆசான் அவர்கள் நமக்கு துணை இருப்பதாக இந்த சூடியிலே நமக்கு அருளி இருக்கின்றார்கள். மீட்பேன் உங்களை காக்கும் மேலான குருவாக இறங்கி ஆட்கொண்டே யானே உலகில் அனைத்துமாய் காப்பேன் கடைதேற்றம் பெற கண்கண்ட குலதெய்வமாக ஒப்புக்கொண்டு உங்களுடனேயே உடனிருப்பேன் கடைகாலமுமே. அப்படி உங்களை காப்பேன், உங்களோட துணையாக இருப்பேன், கண்கண்ட குலதெய்வமாக இருப்பேன் என்று ஆசான் அவர்கள் இந்த சூடியிலே நமக்கு நம்பிக்கையும் தெம்பும் அருளும் வழங்குகின்றார்கள். கடைநாளும் காட்சியும் ஆசியும் கண்டுமே பிறவி பயனுறவே தடையற ஓங்காரக்குடில் தண்டில் தானாக சரணாகதி கொண்டுமே அன்னமிட உதவி குரு அரங்கன் என ஏற்று தொண்டனாகி சரணாகதி தெரிவிப்பேன் வாழ்நாளும் தடை தன்னையே தந்தேன் என தவசியே என பூசை தொடர அன்னவர்கள் எல்லோரும் கலியில் ஆவரப்பா ஞானிகளாகவே ஆறுமுக அரங்கனின் குருவார அருள் ஆசி முற்றே சுபம். அப்படி வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளும் காட்சியும் ஆசியும் கொடுத்து அவங்களுடைய கடைசி காலம், அதாவது நம்மளுடைய இறுதி காலம் வரை, நம்முடைய இறுதி காலம்னா நாம் இந்த பிறவி இல்லை, நாம் எப்பொழுது இந்த சித்தி நிலையை பெற இருக்கின்றோமோ
எப்பொழுது ஆசானடைந்த அந்த ஒப்பற்ற நிலையான மரணமில்லா பெருவாழ்வு அல்லது பிறவி பெருநிலை கடப்பதற்கு எப்பொழுது நாம் போகின்றோமோ அதுவரை நமக்கு கூடவே இருந்து நமக்கு காட்சியும் அவர்கள் ஆசியும் வழங்குவதாக ஆசான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் அல்லது முடியவில்லை என்றால் அன்னதானத்திற்கு உதவி செய்ய வேண்டும். ஒன்று பொருளாக கொடுக்கலாம் அல்லது தொண்டாக செய்யலாம். இப்படி நாம் செய்யக்கூடிய தொண்டும் பொருளும் ஆசானுடைய திருவடியில் முழுமையாக நம்மை சரணாகதி கொண்டு நாம் செய்யுமானால் நமக்கு கடைசி வரை நாம் எப்பொழுது அந்த இறுதி நிலை, அந்த ஒப்பற்ற பெருநிலை என்று சொல்லக்கூடிய அந்த உயர்நிலையை நாம் பெறுகின்றோமோ அதுவரை கூடவே இருந்து நம்மை காப்பதாகவும் ஆசி வழங்குவதாகவும் ஆசான் அவர்கள் இந்த சோடியிலே அருளியிருக்கின்றார்கள். ஆகவே ஆசானுடைய திருவடியை நாம் ஒவ்வொருவரும் மறவாமல் போற்றி அவர் காட்டிய நெறிமுறைகளை அப்படியே ஏற்று நாம் நம்முடைய இறுதி கட்டம் வரை அந்த ஒப்பற்ற நிலையை பெறும் வரை நாம் கடைபிடித்து வர வேண்டும். அதற்கு ஆசான் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று ஒரு நிமிடம் அனைவரும் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம என்ற நாமத்தை சொல்லுமாறு கேட்கொள்கிறேன். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. மீண்டும் தங்களுடைய கவனத்திற்கு ஆசானுடைய தரிசன நாளை திறந்திருக்கின்றது. அனைவரும் அங்கும் சென்று வழிபாட்டு எல்லாம் உள்ள ஞானிகள் எல்லாத்தையும் பெற வேண்டும், எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு பாடல். வாழ்கவே வாழ்க நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன்தாள், வாழ்கவே
ஆகும்.